சமூகம் அணுகிய விதம், சமூகம்னா பொதுவாக ரியாக்ட் பண்ணுற மக்கள், நிறைய மக்கள் ரியாக்ஷனை நம்ம சோஷியல் மீடியாவை பார்த்து தான் பார்க்குறோம். ஊடகங்கள் இதை கையாண்ட விதம் இது எதுவுமே நியாயம் இல்லாதது, முதிர்ச்சியற்ற கபடத்தனமான அவசர கொடுக்கத்தனமான ரெஸ்பான்ஸ். இது அத்தனையுமே எதனால அப்படி சொல்றீங்க? இவர்கள் அதை இன்டர்பிரட் பண்ண விதம், ஒரு சைடோட தகவல் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம வழக்கமாக செய்கிற மிஸ்டேக் என்னன்னு சொன்னால், ஒரு 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 சூசைடு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்த்தோன்னு சொன்னால், பெருமளவு உலக அளவில் பார்த்தோன்னு சொன்னால் டிப்ரெஷன் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதில் சூழலை அவர்கள் மாற்றி புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும். அதனால அதை மட்டுமே ஒரு கிரைட்டீரியா, அது முக்கியமானது. ஆனால் அதை மட்டுமே அடிப்படையாக வச்சுட்டு இன்னொருத்தனை ஷூட் பண்ணக்கூடாது. சரி, இந்த இடத்துல அவங்க குற்றவாளியாக விக்டிம் அவங்க தானே, ஆப்வியஸ்லி ஆமா. பட் அந்த குற்றச்சாட்டு சரியாங்கிறதுல நமக்கு ஒரு இது இருக்கணும் இல்லையா? அதை உறுதிப்படுத்திக்கணும், நியாயமான டைம் வேணுன்ற. இந்த பொண்ணோட ஆடியோவை கூட பெரும்பாலானவர்கள் ஆழ்ந்து கேட்கல. அதுல ப்ரிடாமினண்டா இருக்கிறது என் புருஷன் வீட்டில் என்ன டார்ச்சர் பண்ணாங்கிறது அல்ல பிரச்சனை, நீங்க என்ன நம்பலன்னு தான் வீட்டை தான் அவங்க சொல்றாங்க. அது ஒரு குற்றச்சாட்டா இல்லை, அதனால நமக்கு அது தெரியல. இந்த முறை நான் தப்பு பண்ணலப்பா, என்ன நம்புங்கப்பா, நான் பொய் சொல்லலப்பான்னு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த முறை நான் தப்பு பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அடுத்ததா, நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பாரமா இருக்க விரும்பல, இது அடுத்த ஸ்டேட்மெண்ட். சின்ன வயசுலேருந்து நான் சரியா நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நடக்கிறது தப்பா போயிடுது, அடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்படி நீங்க எடுத்து பரப்பி வச்சீங்கன்னா, முக்கியமா அவருடைய இதுல வந்து இந்த ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் சரி, அல்லது வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, அவருக்கு அந்த சூழல்ல தூண்டி விட்டது கணவர் வீட்டில் நடந்த பிரச்சனையா இருக்கலாம். அதுலேயும் கூட இவங்க நம்ம ஆட்கள் வந்து அந்த யூடியூப் அந்த கழுகுகள் பிக்கிற மாதிரி அந்த செய்தியை பிச்சு போடுறதுல என்ன பண்றாங்கன்னா, சிகரெட்ல சூடு போடுறதுன்னு ஒரு தம்ப்நெயில் பார்க்குறேன். வீடியோக்குள்ள அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இல்லை. அந்த ஸ்க்ரால் பண்ணிட்டு போறவன் என்ன நினைப்பான், சிகரெட்ல சூடு வச்சதா ஒரு எடுத்துக்கலாம். அந்த வீட்டில் ஒரு செக்ஷுவல் டார்ச்சர் நடந்தது, மாமியார் இது எல்லாமே. ஆனால் அவங்க அம்மா அந்த சார்ஜ் வைக்கிறாங்களே, நான் குறை சொல்லலை. ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு இழப்பின் போது நாம ரொம்ப ரியாக்டிவாக தான் இருப்போம். எப்போதுமே நாம வந்து நமக்கு அது வந்து ஒரு ஏதோ நம்ம தவற விட்டுட்டோங்கும் போது என்னன்னா, என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிற ஒரு அங்கலாய்ப்புல ஏதோ ஒரு ஓவர் ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை தூண்டி விட்டு இங்கிருந்து அதுல பலன் அனுபவிக்கிறாங்கிறதா விஷயமே தவிர, இதுல அந்த ஆடியோவை நியாயமா யாருமே அணுகல.